ஹலோ வியூவர்ஸ், இந்தோனேசியாவில் இன்று அதிகாலை கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பீதியடைந்தனர். இந்தோனேசியாவின் மத்திய தீவு பகுதியான சும்பாவாவில் இன்று அதிகாலையில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய அமெரிக்க நிலவியல் ஆய்வகம் பதிவு செய்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. சும்பாவாவில் இருக்கும் மேற்கு நூசா டொங்கோரா மாகாணத்தில் இருக்கும் ரோபாவாவின் தெற்கு உருவான இது 25 கிலோமீட்டர் ஆழம் வரை பதிவாகியுள்ளது. 219 கிலோமீட்டர் வரை இந்தோனேசிய மக்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்துள்ளனர். இதனால் மக்கள் பீதியடைந்தனர். சர்வதேச அளவில் நிலநடுக்கத்தை முதலில் பதிவு செய்த ஐக்கிய அமெரிக்க நிலவியல் ஆய்வகம் ரிக்டர் 6.1 என்ற அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த அளவு இன்று அதிகாலை 5.29 மணிக்கு பதிவாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையமானது சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என்று உடனடியாக அறிவித்தது. இந்தோனேசியா இயல்பாகவே இயற்கை சீற்றங்கள் அதிகம் ஏற்படும் பகுதி. பல்வேறு சூழலில் பேரிடர்கள் நிகழும் ஒரு தீவுக்கூடமாகும். அந்த பகுதியை நெருப்பு வலயம் என்று நிலவியல் ஆய்வாளர்கள் அழைப்பார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரிய அளவிலான பேரிடர்களும் சேதங்களும் 2018ஆம் ஆண்டுதான் பதிவாகியுள்ளது. சென்ற ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் மட்டும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே போல ரஷ்ய கடல் எல்லை பகுதியில் 2 சரக்கு கப்பல்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 17 பேர் பலியாகினர். ரஷ்யாவிலிருந்து உக்ரைனை நோக்கி 2 சரக்கு கப்பல்கள் திங்கட்கிழமை நள்ளிரவு பயணித்துக் கொண்டிருந்தனர். அதில் ஒரு கப்பலில் இந்திய பணியாளர்கள் 8 பேர் உட்பட மொத்தம் 17 பேர் இருந்தனர். மற்றொரு கப்பலில் 7 இந்தியர்கள் உட்பட 15 பேர் பயணம் மேற்கொண்டிருந்தனர். 2 கப்பல்களின் ஒன்றின் கொள்கலனின் திரவ இயற்கை எரிவாயு நிரப்பப்பட்டிருந்தது. ரஷ்ய கடல் எல்லை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஒரு கப்பலின் கொள்கலனின் திடீரென தீப்பிடித்தது. சிறிது நேரத்தில் அருகில் இருந்த கப்பலுக்கு தீ பரவியது. இத்தீயில் சிக்கி 11 கப்பல் பணியாளர்கள் இதுவரை இறந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. 12 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன 9 பேரை தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த 2 விபத்துக்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.